மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. ഇത് പോലെ കുട്ടുമ്പോ കുട്ടുപാട്ട് വരുമാ? ഓ വരുമല്ലോ. അപ്പേക്ക് കുട്ടുമ്പോ കുട്ടുപാട്ട് വെച്ചിട്ടായിട്ടോ? பாட்டெல்லாம் நான் வச்சு தரேன் அபி. அதுக்கு முன்னால அப்பாவுக்கு ஒரு கால் பண்ணணும். அப்பா கிட்ட பேசிட்டு உனக்கு பாட்டு வச்சு தரேன். அப்பாக்கு கால் பண்ணணுமா? எதுக்கு? ஐடிக்கு வாங்கிட்டு வர சொல்லவா? அச்சோ ஐச்சோ, அப்பா அச்சிக்கு வாங்கிட்டே வர மாட்டாங்க. அச்சிக்கு சாப்பிட்டா காத்து வந்துடும் சொல்லி அச்சிக்கே வாங்கிட்ட மாட்டாங்க. உனக்கு அச்சிக்கு வேணா நீ பேபிக்கு போன் பண்ணு. பேபிக்கு போன் பண்ணாதான் பேபி அச்சிக்கு வாங்கிட்டு வருவா. அபி, நீ ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணல, வேற ஒரு விஷயத்துக்காக ஃபோன் பண்றேன். இங்க கூட நான் அப்பாக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தரேன். அபி, அதுக்கு உனக்கு அப்பா நம்பர் எடுத்து கால் பண்ண தெரியாது. இங்க கூட என்னது ரெட் கலர்ல ஹார்ட் போட்டிருக்குமா? ஓ, அண்ணி போன்ல ஹார்ட் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்களா அப்பா நம்பரை? அத தான் சொல்றியா? ஆமா, ரெட் கலர்ல ஹார்ட் போட்டிருக்கோ. அது அம்மட்டுனாடா அப்பா பேசுவாடே. அப்பா அப்பா போட்டால அதுல போட்டிருக்கோ. அப்புறம் பேபி நம்பருக்கு பேபி போட்டோ போட்டுக்கோ. அபி சரி, அதுக்கு என் போன்ல யாரோட போட்டோவும் போட்டிருக்காது. அப்புறம் நீ சொல்ற மாதிரி அப்பா நம்பர்ல ரெட் கலர் ஹார்ட் எல்லாம் போட்டிருக்காது. நான் வெறும் பேரு மட்டும் தான் போட்டு சேவ் பண்ணிருக்கேன். அது கொண்டு எனக்கு பேரெல்லாம் எடுத்து படிச்சு அப்பாக்கு கால் பண்ண தெரியாது. இங்க கூட நான் கால் பண்றேன். ஐயோ பி, சரி இரு, அப்பாக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ ஐஷுமா. அபி நீயா? என்ன அம்மா போன்ல இருந்து கூப்பிடாம அத்தை போன்ல இருந்து கூப்பிட்டு இருக்க? அம்மா எங்க? ஓ அப்படியா, நீ ஐஷு கூடயா இருக்க? சரி அபிமா, உனக்கு தூக்கம் வரும்போது அங்க போய் அம்மா கிட்ட படுத்து தூங்கணும். இங்க அத்தை ரூம்ல படுக்க கூடாது. அபி, ஐஷு ரூமும் பேபி ரூமும் எல்லாம் ஒண்ணு தானே. அந்த ரூம்ல தான் உன்னை தூங்க வேண்டாம்னு சொல்றேன். நீ போய் எங்க அம்மா கூட படுத்து தூங்கு போ. அபிமா, அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? ஐயோ சேட்டா, விடு சேட்டா, அவ எங்கேயோ தூங்கட்டும். இப்ப என்ன? ஐஷுமா பக்கத்துல தான் இருக்கியா? அது இல்லடா, அவ தூங்க மாட்டா. நைட் எல்லாம் ஏதாவது பண்ணிட்டு விளையாடிட்டே இருப்பா. அப்புறம் இருக்கிறவங்க தூக்கத்தையும் கெடுத்துட்டு இருப்பா. அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு அங்க போய் தூங்க சொன்னேன். அது எங்களுக்கெல்லாம் ஒரு டிஸ்டர்பும் இல்ல, அவ இங்கேயே இருக்கட்டும். சரி ஓகேடா. அப்புறம் என்னடா கால் பண்ணிருக்க? அபி கால் பண்ணுன்னு சொன்னாலா இல்ல நீ பண்ணியா? நான் தான் சேட்டா பண்ணேன். என்னடா, என்ன விஷயம் சொல்லு. நான் இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை விஷயமா பார்க்க வந்தேன்டா. வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன். சொல்லுடா, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அது சேட்டா, வர வழியில ஏதாவது ட்ரெஸ் கடை இருந்தா ஒரு சுடிதார் வாங்கிட்டு வர முடியுமா? அது என்னோட ட்ரெஸ் எல்லாம் அங்கே ஹாஸ்டல்ல தானே சேட்டா இருக்கு. இங்க மாத்திக்க வேற ட்ரெஸ் இல்ல. அண்ணி 2 ட்ரெஸ் கொடுத்தாங்க, ஆனா அது எனக்கு அவ்வளவா சரியாவல. அதான். ஐயோ ஆமால, ஹாஸ்டலுக்கு போய் ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு நீ அன்னைக்கே சொன்ன. ஆனா இருந்த டென்ஷன்ல அதை வேற மறந்துட்டேன்டா. ஷைலு உனக்கு மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னா, அதனாலதான் நானும் அதை பெருசா கேட்காம விட்டுட்டேன். இப்போ உனக்கு மாத்திக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் இல்லையாடா? ஐயோ சேட்டா, ட்ரெஸ் எல்லாம் இருக்கு சேட்டா. ஆனா நம்ம ஹாஸ்டல்ல போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர வரைக்கும் மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் தேவைப்படுது. அதான் ட்ரெஸ் கடை எங்கேயாவது இருந்தா ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா போதும். ஐயோ ஐஷுமா, கடைனா இப்ப நான் வர வழியிலேயே எந்த கடையும் இல்லடா, எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. டைம் எவ்வளோ? ஐயோ 10:30 ஆகுதுடா. இந்நேரத்துக்கு எந்த கடையும் இருக்காதுடா, எல்லாமே க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ட்ரெஸ் நாளைக்கு வாங்கினா போதுமாடா? சரி பரவாயில்ல சேட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கே வாங்கிக்கலாம். இல்லைன்னா நாளைக்கு நம்ம ஹாஸ்டலுக்கு போய் அங்கிருந்து என்னோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாலும் போதும். சரிடா ஐஷு, அது நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லையே. இல்லை சேட்டா, அவசரம் எல்லாம் ஒன்றும் இல்லை. சரிடா. சரி, அப்ப நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் வந்துடுறேன், நீ தூங்கு, நம்ம காலையில பேசிக்கலாம். சரி சேட்டா. ஐயோ பேசி முடிச்சிட்டல்ல, இப்போ எனக்கு குட்டுமா குட்டு பாட்டு வச்சு கொடு.
ஏ அபி, ராத்திரியில ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தியா? நான் கேக்குற அதெல்லாம் எதுவும் நான் வாங்கிட்டு வரல அபி. வாங்கிட்டு வரலையா? சரி, நம்ம நாளைக்கு காலையில வாங்கலாம். சரி வாங்கலாம். நீ சாப்பிட்டியா அபி? சாப்பிட்டேன். பால் மாமா உருளைக்கிழங்கு அம்மா கொடுத்தாங்க. சரி, நீ சாப்பிட்டியா அபி? சாப்பிட்ட பேபி. பால் மாமா உருளைக்கிழங்கு. ஏன் அபி காலையில இருந்து சாப்பிடல? பேபி, அத சாப்பிட்ட சொன்னல. பால் மாமா உருளைக்கிழங்கு. என் மேல கோவம் இருந்தா அது என் மேல காமிக்க வேண்டியது தானே அபி? எதுக்கு சாப்பாடு மேல காமிக்கணும்? எதுக்காக காலையில இருந்து சாப்பிடாம இருக்க? இந்த பேபி கண்ணாக்கு நான் பால் மாமா உருளைக்கிழங்கு சாப்பிட்டே சொன்னா ஏன் சாப்பிடல கேட்டுட்டே இருக்கா. சொல்லு அபி, ஏன் காலையில இருந்து சாப்பிடல? அச்சோ பேபி, நான் சாப்பிட்டே சொன்னல. பால் மாமா உருளைக்கிழங்கு. திறக்க மாட்டான், வாயை திறக்கவே மாட்டான். மத்த நேரத்துல வாய்க்கிலேயே பேசுவா. ஆனா நம்ம ஏதாவது கேட்டா மட்டும் வாயில ஃபெவிகோல் போட்ட மாதிரி அப்படியே வாயை திறக்காம உட்காந்துருப்பான். இப்படி உன் வாயை திறக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி. இரு. அபிமா, உனக்கு என்ன குட்டுமா குட்டு பாட்டு தானே வேணும்? மாமா போன்ல வச்சு தரேன். நீ அந்த பக்கம் சிம்ரன் ரூம்ல போய் பாக்குறியா? சரி பேபி, வச்சிட்டா. நானே ஜிம்மு பாட்டி ரூம்ல போய் பார்க்க. ஐயோ, இந்த உன் போன் எனக்கு வேண்டாம். ஏன் காலையில இருந்து சாப்பிடல? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவசியம் மட்டும் இல்ல, உரிமையும் இருக்கு. ஏன்னா நான் உன் புருஷன். புருஷனா? யாருக்கு யாரு புருஷன்? நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டா நீ என் புருஷன் ஆயிடுவியா? ஏண்டா, சாருக்கு டீலிங் எல்லாம் மறந்து போச்சா? வீட்டுல யாராவது இருந்தா அவங்க முன்னாடி மட்டும்தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. தனியா இருக்கும்போது நீ யாரோ நான் யாரோ. ஷோ, டென்ஷன் பண்றா. சரி கோவப்படாதடா. இப்போ எப்படியாவது இந்த பாலை அவளை குடிக்க வைக்கணும். கோவப்பட்டு சண்டை போட்டா அப்புறம் பாலை குடிக்க மாட்டா. அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, நான் யாரோவாவே இருந்துட்டு போறேன். ஆனா நீ காலையில இருந்து சாப்பிடலன்னு சிம்ரன் சொல்லுச்சு. இந்த பாலை குடி. இப்பதானே சொன்னேன் இந்த ரூமுக்குள்ள உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. நான் சாப்பிடாம இருக்கேன். அதெல்லாம் என்னோட விருப்பம். நான் சாப்பிடாம இருக்கேன்றதுக்காக என் மேல அக்கறைப்படுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. சரி, உரிமை இல்லைன்னா பரவாயில்ல. இப்ப இந்த பாலை குடிக்க முடியுமா முடியாதா? முடியாதுடா. என்ன பண்ணுவ? இதுக்கு மேல இவகிட்ட பொறுமையா பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஐஷு, இப்ப நீ இந்த பாலை குடிக்கிற. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த பாலை குடிச்சு முடிக்கிற. இல்லன்னு வெயி. என்னடா பண்ணுவ? இப்ப மட்டும் நீ இந்த பாலை குடிக்கலன்னா அப்புறம் டீலிங்கும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் பொண்டாட்டி தான், நான் உனக்கு புருஷன் தான். ஒரு புருஷனா எப்படி உன்னை பாலை குடிக்க வைக்கணுமோ அப்படி நான் குடிக்க வைப்பேன். என்ன மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறனே வச்சுக்கோ. பால் எடுத்து குடி. ஐஷு, பாலை எடுத்து குடின்னு சொன்னேன். குடிக்க மாட்டல? சரி, இவ்ளோ நேரம் பொறுமையா பாலை குடின்னு சொல்லி பார்த்துட்டேன். நீ கேட்கல. இதுக்கப்புறம் புருஷனா எப்படி பாலை குடிக்க வைக்கணுமோ அப்படி குடிக்க வச்சுக்கிறேன். ஏய், என்ன சொல்ற? என்ன பண்ண போற? பண்ணும்போது பாரு. என்ன பண்ற? நான் தான் சொன்னனே, புருஷனா எப்படி பாலை குடிக்க வைக்கணுமோ அப்படி குடிக்க வைக்க போறேன். ஐயோ, முதல்ல நீ விடு. இப்ப கையில இருக்கிற கட்டை அவுத்து விட போறியா இல்லையா? முதல்ல நீ பாலை குடி, அப்புறம் கட்டை அவுத்து விடுறேன். ஐயோ, இப்ப என்ன உனக்கு பால் குடிக்கணும் அவ்வளவுதானே? நான் பால் குடிக்கிறேன். முதல்ல கட்டை அவுத்து விடு. ஏய், நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னை விட பெரிய ஃப்ராடு, அது உனக்கும் தெரியும். என்ன ஏமாத்துற அளவுக்கெல்லாம் நீ இன்னும் வளரல மின்னல். ஒழுங்கா பாலை குடி, அப்புறம் நான் கட்டை அவுத்து விடுறேன். ஐயோ, எட பிராந்தா, கையை கட்டிட்டு பால் குடினா எப்படி குடிக்க முடியும்? கட்டை அவுத்து விட்டா தானே குடிக்க முடியும். அத பத்தி நீ கவலைப்படாத. பால் எப்படி குடுக்கணுமோ அப்படி நான் குடுத்துக்கிறேன். நீ குடிச்சா மட்டும் போதும். இந்த உன் கையால பால் குடிக்கிறதா? உன் கையால பால் குடிக்கிறதுக்கு நான் பேசாம விஷத்தையே குடிச்சிருவேன். ஓகே, அத நெக்ஸ்ட் டைம் தரேன். இப்போ இந்த பாலை குடி. டா, நீ ரொம்ப ஓவரா பண்ற. ஒழுங்கு மரியாதையா இப்ப விட போறியா இல்லையா? இப்பதான் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள ஓவரா பண்றேன்னா எப்படி? அப்ப இதுக்கப்புறம் பண்ண போறதெல்லாம் எப்படி தாங்குவ? இந்த இடத்தேண்டி மரியாதையா விடு. அட, இந்த வார்த்தையை அவன் வாயிலிருந்து கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. என்னமோ எல்லாத்தையும் மறந்துட்டேன்ன. ஆனா இன்னும் எதையும் மறக்கல போலியே. அடச்சி, மறக்காததுனால இல்ல, நீ பண்ற பொறுக்கித்தனத்தால தான் உனக்கு தெண்டின்னு சொன்னேன். சரி, நான் பொறுக்கியாவே இருந்துட்டு போறேன். ஆனா இப்ப இந்த பொறுக்கி உன் புருஷன். பாலை குடி. சேடா, என்ன இப்படி எல்லாம் சொல்லி மிரட்டினா நான் அப்படியே நீ கொடுத்தது பாலை குடிச்சிடுவேன்னு நினைக்கிறியா? உன் திமிரு நீ காமிச்சா என் திமிரு நான் காமிக்க மாட்டேனா? இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் சரி, நான் இந்த பாலை குடிக்க போறதில்ல. உன்னால முடிஞ்சதை பண்ணுடா. ஓ, அவ்வளவு திமிரா உனக்கு? அதையும் என்கிட்டயே காட்டுற.
இன்னைக்கு நீயா நானான்னு பாத்திரலாண்டி. சரி, உன்னை பாலை குடிக்க வைக்கிறதுக்கு கைக்கு மட்டும் லாக் போட்டா போதும்னு நினைச்சேன். ஆனா வாய்க்கும் லாக் போடணும் போலயே. எடா வேண்டாம். பரவாயில்லையே, வாய்க்கு லாக் போடணும்னு நான் எப்படி லாக் போடுவேன்னு புரிஞ்சிருச்சு போல. எடா வேண்டாம், சொன்னா கேளு. தனியா இருக்கும்போது நீ ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருக்க. அதுதானே நமக்குள்ள டீலிங். டீலிங்கா? அதெல்லாம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பாலை குடின்னு சொன்னனே, அப்பவே நீ எடுத்து குடிச்சிருந்தா. எப்ப நான் சொல்லும் போதே நீ இந்த பாலை எடுத்து குடிக்கலையோ அப்பவே டீலிங் எல்லாம் டீல்ல விட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரே டீலிங் தான், அது நான் சொல்ற டீலிங். இப்ப இந்த பாலை நீ குடிக்கல, இவ்வளவு நேரம் கைக்கு மட்டும்தான் லாக் போட்டிருக்கேன், அப்புறம் வாய்க்கும் சேர்த்து லாக் போட வேண்டி வரும். ஒழுங்கா பாலை குடி. சாரி மின்னல், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உன்னை நல்லா பாத்துக்கிறதுக்காக இது இல்ல, இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். கொஞ்சம் பொறுத்துக்க. ஆனா நான் பண்றது எல்லாமே உனக்காக தான்னு எப்பதான் புரிஞ்சுக்க போற? ஒரு வாட்டி ஓகே சொல்லி பாரு, உசுரத்தான் உனக்கு எழுதித்தாரு. மடங்காத நீயும் அடங்காத நானும், மனசோடு மனசு சிங்கானா போதும். எடா அதான் பாலை குடிச்சிட்டல்ல, கட்ட விட்டு விடுறா. ஓகே ஓகே, இரு கட்டவுத்து விடுறேன். கிடத்தண்டி ஒரு ரவுடித்தனத்தை என்கிட்டே காமிக்கிறியா? ஏ இரு இரு, கோவப்படாத. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல, இந்த மாதிரி நேரத்துல சாப்பிடாம இருந்தா மயக்கம் வந்துடும், உடம்பு சரியில்லாம ஆயிடும்னு சிம்ரன் சொல்லிச்சு. அதான் உன்னை இந்த பாலை குடிக்க வைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு. சாரி. சாரியோ? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி சொன்னா எல்லாம் சரியா போவோ? ஹல்ல ஒன்னு சொல்லி எந்த தப்பும் இல்ல. நான் இன்னும் இந்த வீட்டை விட்டு போகாம இந்த வீட்டுல இருக்கேல்ல, என்ன சொல்லணும்? நீ ஒரு பொறுக்கின்னு தெரிஞ்சப்பவே நான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். ஏய் என்ன சொல்ற? இப்ப என்ன அப்படி பொறுக்கித்தனம் பண்ணிட்டாங்க? நீ பால் குடிக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்ட, அவ்வளவுதான். அது கூட நீ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, எதுவும் சாப்பிடாம இருந்தா உனக்கு ஏதாவது ஆயிடும்னு சிம்ரன் சொன்னதுனால மட்டும்தான் உன் கையை கட்டி உன்னை பால் குடிக்க வச்சேன். இல்ல உன் கையை கட்டி உன்னை பால் தானே குடிக்க வச்சேன், இல்ல வேற ஏதாவது பண்ணனா? சொல்லுடி, பொறுக்கின்னு சொல்ற அளவுக்கு அப்படி நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? அத வேற என் வாயால சொல்லணுமா? சொன்னாதானே தெரியும். உனக்கு ஒன்னும் தெரிய வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, அது போதும். ச்சே, இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல. எப்ப இந்த வீட்டை விட்டு போவோம்னு இருக்கு. ஹாஸ்டல்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக நாளைக்கு ஹாஸ்டலுக்கு போறேன். போயிட்டு அப்படியே ஹாஸ்டல்லே இருந்துடலாம்னு நினைக்கிறேன். என்னது ஹாஸ்டலுக்கு போறியா? வேண்டாம் வேண்டாம், ஹாஸ்டலுக்கெல்லாம் நீ போக வேண்டாம். என்ன ஹாஸ்டலுக்கு போக வேணாம் சொல்றதுக்கு நீ யாருடா? ஐஷு சொன்னா கேளு, நீ வெளியே எங்கேயுமே போக கூடாது. எங்கேயாவது போறதுன்னா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். எது? எங்கேயும் போக கூடாதா? என்ன எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? இல்ல எங்கேயாவது வெளியே போகணும்னா உன் கூட தான் போகணுமா? அப்படியெல்லாம் என்னால உன் கூட எங்கேயும் வர முடியாது. நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஹாஸ்டலுக்கு போகணும்னு இருக்கேன். நான் தனியா தான் போவேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? ஐஷு வேணா சொன்னா கேளு, ஹாஸ்டலுக்கு போகாதன்னு சொல்றேன். அதையும் மீறி ஹாஸ்டலுக்கு போவேன்னு பிடிவாதம் பிடிச்சனா அப்புறம் அங்க ஹாஸ்டலே இருக்காது, பாக்குறியா? என்னடா ரவுடித்தனம் பண்றியா? இத பண்ணணும் இத பண்ண கூடாது, இப்படிதான் இருக்கணும்னு ரொம்ப அதிகாரம் பண்ற. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக நான் இந்த வீட்ல இருக்கல. அமுதா நீ குணமாகணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீட்ல இருக்கேன். நான் எப்படி இருக்கணும், எங்க போகணும், எங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு மாத்திக்கு இங்க Dress கூட கிடையாது. Dress எடுக்கிறதுக்காக நான் நாளைக்கு ஹாஸ்டலுக்கு போறேன். ஐஷு உனக்கு Dress தானே வேணும், Dress நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நீ ஹாஸ்டலுக்கு போக வேண்டாம். உனக்கு இப்ப எத்தனை Dress வேணும்? ஏன் Dress கடையே வேணா கொண்டு வந்து இறக்குறேன், ஆனா நீ ஹாஸ்டலுக்கு போக கூடாது. சொல்லு, எத்தனை Dress வேணும்? இப்பவே வாங்கிட்டு வரேன். இப்பவே வாங்கிட்டு வரியா? உனக்கு இப்பவே வேணும்னாலும் நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆனா நாளைக்கு ஹாஸ்டலுக்கு மட்டும் போவாத ஐஷு, ப்ளீஸ். ஓ என்ன சரி, இப்பவே போய் எனக்கு ஒரு Dress வாங்கிட்டு வா. அப்ப நான் நாளைக்கு ஹாஸ்டலுக்கு போல. அவ்வளவுதானே, இப்பவே போய் Dressோட வரேன். ஹேடா நிக்கு, இப்பவே போய் Dressோட வரேன்னு சொல்ற. டைம் எவ்வளவு தெரியுமா? 12 மணி. ராத்திரி 12 மணிக்கு உன் தாத்தா வாங்க கடை திறந்து வச்சிருக்காரு. அல்ல நீதான் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றல்ல. என்ன சரி, இப்ப மட்டும் இந்த ராத்திரியில நீ போய் எனக்கு ஒரு Dress வாங்கிட்டு வந்துட்டேன்னா நாளைக்கு நான் ஹாஸ்டலுக்கு போல. சவாலு, அதுவும் என்கிட்ட. மணி 12 இருந்தாலும் சரி 13 இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்போ உனக்கு Dress வேணும், அவ்வளவுதானே. 10 நிமிஷத்துல Dressோட வரேன். என்ன Dressோட வரேன்ட்டு போறான்? இந்த ராத்திரியில எல்லா கடையும் அடைச்சிருக்கு, எந்த கடையும் திறக்கலன்னு சேட்டை இப்பதான் சொன்னா.
அப்புறம் இவன் எந்த கடையில போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவான்?